நான் இப்போ யூபியில் 10th படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கையோடு கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி லேட் கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்கலாமா? கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா என்னன்னு நான் சொல்கிறேன். இருங்க, அதுக்கு மாதிரி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண அதானே, மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. 10th படிக்கும் போதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அண்டர் 18 தான் இருப்பாங்க. அப்போனா போக்சோ ஆக்ட். போக்சோ கேசஸை பொறுத்த வரைக்கும் அங்கே டைம் லிமிட்டேஷனே கிடையாது. உங்களுக்கு எப்போ நாலேஜுக்கு வந்தாலும் நீங்கள் அப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் அதுக்கான ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். உதாரணத்துக்கு சிலருக்கு வந்து மென்டல் இல்னஸ் இருக்கும். அவங்க மனநிலை வந்து இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அவங்களுக்கு தானாக இயல்பு நிலைக்கு திரும்பலாம். அப்போது வந்து தனக்கு நடந்த செக்ஷுவல் அபியூஸ் பற்றி அவங்க தெரிஞ்சிருந்து அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுக்கிறது மூலயமா அப்போ அவங்களுக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கிறது பற்றி தெரிய வந்தால் கூட அப்போ கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்பயுமே போலீஸ் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அப்போது போக்சோ கேஸுக்கு லிமிடேஷனே இல்லை, அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.